Hello guys, welcome back. This is part number 7 on module number 25 Wave Optics MCQ series. Previous 6 videos complete பண்ணிட்டோம் based on contents, problem solving. MCQ கூட ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். The MCQ extension session இதான். ஸோ இதோட சாப்டர் நம்பர் 25 இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு மேலே இன்னொரு பார்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா MCQs ஆர் வெரி சிம்பிள் ஹியர். ஸோ அதனால் என்னென்னலாம் ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ் அண்ட் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு வில் பி வைண்டிங் அப். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க for any live interaction session or question bank. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி வீடியோவுக்குள் போகலாம். Moving to the question. The phase difference between incident wave and reflected wave is 180 degree when the light ray is what? Enter air from water, enter air from gas, enter glass from air, enter glass from diamond. First of all, airலேருந்து enter into air from water surfaceலேருந்து ஏருக்கு போகுது. தென் கிளாஸ் சர்ஃபேஸ் இருக்குது, அதுலேருந்து ஏருக்கு போகுது. தென் கிளாஸ் ஃப்ரம் ஏரு, அப்புறம் கிளாஸ் ஃப்ரம் டைமண்ட் ரூல்ட் அவுட். ஏன்னா டைமண்டுங்கிறது இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் தான். ஸோ அதில் டிகிரிங்கிறது ரூல்ட் அவுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேருந்து ஏர் சர்ஃபேஸ்லேருந்து கிளாஸுக்கு போகும்போது மட்டும்தான் நமக்கு அந்த டிஃப்ளாக்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது ப்ராப்பராக வரும். ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் ஏன் சார் நான் ஏர் ஃப்ரம் கிளாஸ்னு கொடுக்கக்கூடாது? கிளாஸ்லேருந்து ஒரு பேட்டர்ன் ஏருக்கு ஃபாலோ ஆகும்போது தேர் மே பி சம் பெண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃப்ரம் ஏர் டு கிளாஸ்னு நம்ம போகும்போது தேர் மே பி நோ பெண்டிங். இதோட டீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 180 டிகிரி. ஸோ ஏர்லேருந்து கிளாஸுக்கு போகுது அப்படிங்கிறது அதற்கான சரியான ஃபார்மாக இருக்கும். இன் அ வேவ் the path difference corresponding to the phase difference of phi which is equal to what அப்படின்னா phi which is equal to 2 pi into del x divided by lambda. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது del x. ஏன்னா path difference கேட்குறாங்க, which is del x கேட்குறாங்க, which is like இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகுது lambda into phi divided by 2 pi. அப்போ அதோட யூனிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது this is மீட்டர். இது ரேடியன் கட் ஆகும்போது the value is மீட்டர். யூனிட்டுங்கிறது இதுக்கு மீட்டர் தான், இங்கே அவங்க அதெல்லாம் கேட்கல. ஸோ லேம்டா இன்ட்டு 5 டிவைடட் பை 2 பை அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன். இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்ஸிமா இஸ் ஐ இஃப் த விச் ஆஃப் த ஈச் ஸ்லிட் இஸ் வித் வந்து டபுள் ஆகுது அப்படிங்கும்போது இன்டென்சிட்டி வில் பி லைக். ஸோ வித்தை நம்ம ஈச் ஸ்லிட் டிவைட் பண்ணும்போது ஐ இஸ் ப்ரொபோஷனல் டு டி அப்படிங்கிற ஆர்டரில் கொடுக்கும்போது வாட் யூ வில் கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமா அப்படிங்கிற ஆர்டரு ப்ளஸ்ஸு மினிமம் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ். இது ரெண்டு சிம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம் யூஸ்வலாக இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். ஸோ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஏன்னா I1 விச் இஸ் ஈக்குவல் டு I2 விச் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறத பார்க்குறோம். விச் மீன்ஸ் I ப்ளஸ் I ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் I ஸ்கொயர்னு சொல்லும்போது 4iன்னு வருது. when the value of D is doubled 2 times of D ஆகும்போது the value of intensity also 2 times. அப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது what I am getting 8i அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இந்த 8iங்கிறது how many times-ஆக இது இதுவாகுது அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இருக்கிறது 4i, இங்கேருந்து மல்டிப்ளைடு வித் 2 அப்படின்னு பார்க்குறோம். தி வேல்யூ ஆஃப் மேக்ஸிமா விச் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா தி வேல்யூ ஆஃப் 4i விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு 2. அப்போ 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத 2 times of i. இதோட ஆன்சர்னு சொல்லும்போது 8iங்கிற ஆன்சர் ஐ டேஷோட வேல்யூ 8iன்னு இருக்குது. அந்த ஆன்சர் நமக்கு அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 into 4i அப்படின்னு நீங்கள் அதை பிரிச்சிங்கன்னா, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கிடச்ச வேல்யூ 4i தானே. ஸோ தட் இஸ் யுவர் ஐமேக்ஸ். அதோட வேல்யூவே 8 times ஆஃப் ஐமேக்ஸு இல்லை 2 times ஆஃப் ஐமேக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது 2 4 8. இதை பிரித்து எடுத்திங்கன்னா how many times இருக்குது? 2 times. ஸோ த ஆன்சர் இஸ் 2i. அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் 8ன்னு வந்தாலுமே கூட இங்கே நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கலன்னொன்னே நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்படி இல்லைனா கஷ்டமாக போயிடும். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் பீன் டெல்லிங் இன் திஸ் ப்ராப்ளம். தி நெக்ஸ்ட் ஒன். In a Young's double slit experiment, the slits are 3 mm apart. அப்போ small d சொல்கிறாங்க. The wavelength is 5000 angstrom. The distance between slit and screen 90 cm. The fringe width எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. fringe widthனா பீட்டா இன் mmல கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லிட்டை பொறுத்த மட்டும் டிங்கிறது 3 மில்லிமீட்டரில் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். லைக்வைஸ் ஆங்ஸ்ட்ராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மில்லிமீட்டரில் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் மீட்டர்லேயே மாற்றிக்கிறேன். 3 × 10⁻³ மீட்டர். லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 5000 × 10⁻−10 மீட்டர்னு மாற்றிக்கிறேன். டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போது 90 × 10⁻−2 மீட்டர்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லாம்டா இன்ட்டு கேபிட்டல் டி டிவைட் பை ஸ்மால் டி 5000, இந்த வேல்யூ 10⁻10 இருக்குது. கேபிட்டல் டியை போட்டாச்சு, ஸ்மால் டியோட வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் வாட் ஐம் கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 10⁻4 -12 + 3, அதாவது 15 × 10⁻−5 மீட்டர்.
எனக்கு மில்லிமீட்டரில் ஆன்சர் வேணும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 10⁻⁵ -2 -3 தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ -3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் 1 மில்லிமீட்டர். அப்போ 15 × 10⁻⁻2 டாட் வச்சிங்கன்னா 0.15 மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 4th ஆப்ஷன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னென்னா இதில் 1.5ங்கிற ஆப்ஷனும் இருக்குது, 0.015ம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 10 நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா 0.05 வரதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரு 10 நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா 1.5 வரதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக இருந்தால் நமக்கு கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய எதிர்பார்க்க முடியும். 3 ஆன்சர் இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் எந்த ஆன்சருங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் நியூமரிக்கல் அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு 10 பவரை கரெக்டாக சார்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்களா? சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு சால்வ் பை யுவர் செல்ஃப். நீங்களே கைப்பட சால்வ் பண்ணுங்கள் கையோடு, அப்படி இருந்தால் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன். The distance between screen and source is decreased by 25% d dash. அப்போ then the percentage and fringe width also will be like அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் b which is equal to lambda d divided by small d ன்னு வரும்போது ரெண்டும் ப்ரொபோர்ஷனேட்னு போடுறோம். b divided by b dash equal to d divided by d dash இல்லவா? இது இனிஷியல் ஃபைனல். ஸோ b dash which is equal to இது மேலே போகுது d dash divided by capital D into b அப்படின்னு பார்க்கும்போது the value of d dash 25% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம், விச் இஸ் 75 அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ 75 டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய 1 75% ஆஃப் பி அல்லது இங்கே ஒரு பி டி அதுக்கப்புறமா த வேல்யூ ஆஃப் பி அப்படின்லாம் போடும்போது வாட் யூ ஆர் கெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75% தான் உங்களுக்கு லிமிட்டடாக இருக்குது. ஸோ 100 - 75 அப்படின்னு நமக்கு சொல்லும்போது வி காட் த வேல்யூ ஆஃப் 25%. இப்படி ஒரு வேல்யூ போகிறத விட சிம்பிளாக இன்னொன்று இருக்குது, டியும் பீட்டாவும் ப்ரொபோஷனல் தானே. பீட்டா 25% டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்போது சாரி டியோட வேல்யூ 25% டிக்ரீஸு, அப்போ பீட்டாவும் 25% டிக்ரீஸ் தானே. இப்படி ஒரே ஸ்டெப்லேயும் நம்ம ஆன்சர் போட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். நான் ஏன் இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே இந்த கொஸ்டினில் நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்மால் டி விச் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ், அதாவது நியூ டி டேஷுங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் டின்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும்னா இந்த வேல்யூஸ்லாம் எதெல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் டி டிவைடட் பை ஸ்மால் டி விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பீட்டான்னு சொல்லும்போது பீட்டா 1 பை பீட்டா 2 விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் D1 டிவைடட் பை ஸ்மால் D1. ஏன்னா பாட்டமில் இருக்கிற D2 மேலே போச்சுன்னா ஸ்மால் D2 டிவைட் பை கேபிட்டல் D2. இந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்காக தான் என்ன பண்ணேன், இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேனே தவிர, பட் ப்ரொபோர்ஷனேட்லி ஒவ்வொரு வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கு அப்படின்னா டியோட வேல்யூ டிக்ரீஸ் 25னா அப்போ பீட்டாவோட வேல்யூ டிக்ரீஸ் 25. அவ்வளோதான், இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன்டென்சிட்டி அட் த பாயிண்ட் ஆன் ஸ்க்ரீன் இஸ் 75% ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ. த மினிமம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே என்னன்னு தெரியுது, 5 பிட்வீன் த வேவ்ஸ் அரைவிங் அட் த பாயிண்ட் ஃப்ரம் 2 ஸ்லிட்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். I which is equal to I0 into cos square 5 divided by 2. நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த 75% சொன்னோன்னே இங்கே நம்ம 75 டிவைடட் பை 100ங்கிற வேல்யூ போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த தப்பை தான் நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 75% ஆஃப் த மேக்ஸிமம் வேல்யூ, நமக்கு உள்ளார வரக்கூடிய இன்லெட் தான் மேக்ஸிமம். இங்கே வெளியே வரக்கூடிய அவுட்லெட்டுங்கிறது 3/4 இன்ட்டு I0 அப்படிங்கிறத இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல. சரிங்களா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி 75 டிவைட் பை 100 which is 3/4. I0 கட் ஆகுது. cos ஸ்கொயர் 5 divided by 2. ஸோ cos 5/2ன்னு சொல்லும்போது 3/4 3/4 which is divided by square root போடும்போது square root of 3 divided by root 4ங்கிறது 2. ஸோ 5/2 which is equal to cos inverse of root 3/2. ஸோ root 3/2 ஓட வேல்யூங்கிறது என்ன, cos 30, அதான் root 3/2. இங்கே ஒரு 2 இருக்கா, அந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா 5/2 which is equal to 30, 2 30 மல்டிப்ளை ஆகும்போது 60. உங்களுக்கு இதில் என்ன இஷ்யூ இருக்குன்னா 30 டிகிரியும் இருக்கும் 60 டிகிரியும் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நீங்கள் வெறும்னா டீட்டா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 30, அதை போட்டு போயிருவீங்க. பட் ஆக்சுவலி வாட் இஸ் தட், ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆப்வியஸ்லி 5 டிவைடட் பை 2லேருந்து என்ன வேல்யூ வரும், அதுலேருந்து 5ஓட வேல்யூ என்னங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன செய்யணும், 2 ஆன்சரில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 60 டிகிரி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? In Young's double slit experiment, we got 10 fringes in the field view of monochromatic light of wavelength 4000 angstrom. Then the number of fringes obtained in the same field of view for wavelength 5000 angstrom is what? Lambda 2 கேட்குறாங்க.
ஆல்ரெடி n1 lambda 1 இருக்குது. lambda 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். we got the value of lambda 2. அப்போ n2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த n lambda எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு கேட்டால் we are taking the value of width n1 lambda 1 d divided by d, n2 lambda 2 divided by t. ஸோ இதில் நமக்கு கேபிட்டல் D ஸ்மால் d ஓட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கல, பட் அட் த சேம் டைம் ஈக்குவல்னு சொல்லலை. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have to take, இதை நாமளாக தான் எடுத்துக்கிறோம், ஈக்குவல்னு அவங்க சொல்லலை, பட் we have to take, ஏன்னா ப்ரப்போர்ஷன் தெரியணும் இல்லையா. ஸோ அதன்படி இருக்கும்போது n1 lambda 1 equal to n2 lambda 2, வேல்யூ ஆஃப் n2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், n1 lambda 1 divided by lambda 2, வேல்யூ ஆஃப் n1 10, lambda 1 4000, lambda 2 5000. இங்கே 10 to the power of minus 10 நம்ம போடலாம், போடாமலும் இருக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது கட்டு தான் ஆக போகுது. இந்த 3 சைபர், இந்த 3 சைபர், 5 2 10, 4 2 8, சிம்பிள் கால்குலேஷன் தான். என்ன அந்த இடத்துல நம்ம கேபிட்டல் D பை டின்னு இருக்கே, இந்த வேல்யூ கொடுக்காமல் இருக்காங்களே, என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான், எல்லாத்துக்கும் ஆன்சர் கூட பாருங்கள் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தால் உங்களுக்கு ப்ளம் மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணலாம். டோன்ட் worry about that. In a Young's double slit experiment, the 7th maximum with the wavelength lambda 1 is a distance y1 from central maxima, and the same maximum with lambda 2 is a distance y2. Then y1 divided by y2 which is equal to what? இந்த 7th maximumங்கிற வார்த்தை பார்க்கும்போது என்னோட வேல்யூ எவ்வளோவா போடுறது, அப்புறம் இங்கே n2 ஓட வேல்யூ எவ்வளோவா போடுறது, ஒன்றுமே இஷ்யூஸ் இல்லை. n1 which is equal to n2 which is equal to 7. அப்போ நம்ம கன்சிடரே பண்ண வேண்டியதில்லை, இந்த இடத்துல n தேவையில்லை. y is proportional to lambda capital D small d. அவங்க கேபிட்டல் D small dங்கிறத சம்முலேயே கொடுக்கல. ஸோ அதை நான் ப்ரொபோர்ஷனேட் பார்க்கும்போது y is proportional to lambda. அப்போ y1 by y2 which is equal to lambda 1 divided by lambda 2. This is the answer. பக்கத்துலேயே பார்த்தீங்களா lambda 2 divided by lambda 1ங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம தெரியாதனமாக பதட்டத்தில் சால்வ் பண்ணும்போது இதை கூட நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நான் இன்னொரு கொஸ்டின் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட பேசிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு y1 ஓட வேல்யூ கொடுத்துருக்கு, d1 ஓட வேல்யூ கொடுத்துருக்கு, y2 அண்ட் d2 ஓட வேல்யூ. இதுலேருந்து நான் y1 டிவைடட் பை y2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 1 by d1 டிவைடட் பை 1 by d2, ஏன்னா ஸ்மால் டிங்கிறது பாட்டமில் இருக்குது. அப்போ y இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by d ஸ்மால் d அல்லவா. அப்போ என்னாகும் d2 டிவைடட் பை d1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரியா. ஸோ அந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி எப்படி வந்துச்சுங்கிறத எப்போதுமே கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் எந்த ஒரு குழப்பமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன கொஸ்டின்ஸ் ஸ்கோரிங்கில் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் லேம்டாவோட ப்ரொப்போர்ஷனும் காமிச்சேன், ஸ்மால் டியோட ப்ரொப்போர்ஷனையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். சரியா. தி நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலாரைசேஷன், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சேஞ்ச் இன் பாத் ஆஃப் லைட் வித்தவுட் சேஞ்ச் இன் மீடியம். ஓகே, ரிஃப்ராக்ஷன் சொன்னாலே நமக்கு என்ன, அந்த இடத்துல நமக்கு மீடியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஸ்னெல்ஸ் லா. ஆனால் இங்கே வந்து நமக்கு வித்தவுட் சேஞ்ச் இன் மீடியம்னு இருக்குது. சேஞ்ச் இன் மீடியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல நமக்கு ரிஃப்ராக்ஷன் வந்துடும். பட் அந்த ஆப்ஷன் இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் நமக்கு வருது ஸ்னெல்ஸ் லா. வாட் இஸ் மீன் பை ஸ்னெல்ஸ் லா? மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர். எப்போ உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டாலே சேஞ்ச் இன் மீடியம் வரும்போது தான் மியூவோட வேல்யூவே வருது. ரிஃப்ளெக்ஷனுக்கு மியூவே கிடையாது. ஏன்னாங்க இன்சிடென்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர், ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஆருங்கிற ஃபார்முலாலாம் போயிடும். ஸோ அப்போ ஸ்னெல்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். அடுத்து சி, இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே லைட் ஆடட் டு லைட் கேன் ப்ரொடியூஸ் அ டார்க்னஸ். அப்புறம் போலாரைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் யூஸ் ஃபார் ரெடியூசிங் கிளேர். ஸோ கிளேரை ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்ட்ரெயின்டு இமேஜை ஒரு ப்ராப்பர் இமேஜாக நமக்கு டியூன் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஃபைன் டியூனிங் ப்ராசஸ் தான் போலாரைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரைட். தி ஆங்குலர் வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆஃப் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் does not depend upon what அப்படிங்கிற கொஸ்டின். ஆங்குலர் வித் ஒரு ஃபார்முலா 1 by d theta which is equal to a divided by 1.22 lambda. அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணால் 1.22 lambda divided by a. இங்கே does not dependங்கிற வார்த்தை இருக்குது. இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் சோர்ஸ்னால் கேபிட்டல் டி இந்த ஃபார்முலாவில் இல்லை. ரைட். வேவ்லென்த் ஆஃப் த லைட், வேவ்லென்த் லேம்டா இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏங்கிறது வித் ஆஃப் த ஸ்லிட், அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் ஃப்ரீக்வன்சி இல்லை. கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் ஃப்ரீக்வன்சி இல்லை இல்லையா. அப்போது நான் ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒய் ஐ ஹேவ் சூஸன் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சி, வெலாசிட்டி ஆஃப் லைட் விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. இந்த லேம்டா அப்படின்னு நம்ம போடும்போது சி டிவைடட் பை எஃப் அப்படின்னு மாறும் இல்லையா. ஸோ த வேல்யூ ஆஃப் லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை எஃப். சிங்கிறது யூனிவர்சலி 3 × 10⁸. ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டால் தான் உங்களுக்கு என்ன வரும்,
லாம்டாவே கிடைக்கும். அப்போது ஃப்ரீக்வன்சியும் இந்த இடத்தில் வருகிறது. அப்போது ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணிங்கன்னா பாக்கி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கேபிட்டல் டி. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் எந்த விதமான ஸ்பேஸிங்லேயுமே கேபிட்டல் டிக்கு ஸ்கோப் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரியான ஃபார்முலா போடும்போது நமக்கு என்ன செஞ்சுருவோம், இந்த ஃபார்முலாஸ்லாம் டக்குன்னு போட்டுருவோம். ஓகே, லாம்டா இருக்குது, அதனால் வேவ் லென்த் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏவோட வேல்யூ இருக்குது, இது கிடையாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே கேபிட்டல் டியா ஃப்ரீக்வன்சியா அப்படிங்கிற டவுட்டில் நம்ம ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் பேட்டர்னில் பொறுத்த மட்டும் கூட நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸ்மால் டி இருக்குது, கேபிட்டல் டி இருக்குது, ஒய் இருக்குது, பீட்டா இருக்குது, என் இருக்குது. அப்படி பார்த்தா டி கூட அவைலபிளாக தான் இருக்குது. ஃப்ரீக்வன்சி தான் நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனால் கிடையாது. ஏன்னா சி விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். லாம்டா என்று சொல்லும்போது சி டிவைடர் பை எஃப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியோட வேலையும் இங்கே இருக்குது. அதன்படி இதில் எந்த ஸ்கோப்லேயுமே எந்த வழியிலையுமே இந்த ஃபார்முலாக்குள்ளே நுழைய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வேல்யூ ஆஃப் டி, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் சோர்ஸ். அதனால் ஐ எம் சூஸிங் தி வேல்யூ ஆப்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், in a single slit diffraction pattern, if the light source is used of less wavelength, அப்போ lambda dash which is equal to which is less than lambda அப்படின்னா then the previous one, then the width will be what? அப்போ beta dash will be less than betaவா இல்லை greater than betaவா? ஸோ ஃபார்முலா beta which is equal to lambda d divided by d. ரெண்டுத்தையும் ப்ரொபோர்ஷன் எடுத்திங்கன்னா beta is proportional to wavelength. when the value of wavelength is getting low அப்படின்னா beta is also getting less. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1ங்கிறது கரெக்டு. ஆனால் அடுத்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. இன்க்ரீஸிங் கிடையாது, அன்சேஞ்சுடுங்கிறதும் கிடையாது, நன் ஆஃப் தி அபவ். இந்த நன் ஆஃப் தி அபவ் இருக்கும்போது எப்போதுமே கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு சூஸ் பண்ணணும். அதன்படி லெஸ்ஸுங்கிறது ஓகே தான். பட் எனிஹவ் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவேராக இருந்து அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், the first diffraction minima due to single slit diffraction at 30 degree for light of wavelength 5000 angstrom. The width of the slit ன்னு சொன்னா d தான், width of the fringe அப்படின்னு சொன்னீங்கன்னா beta, width of the slitனா small t. இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல குழப்பிக்க வேண்டியதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீட்டாவோட இடத்துலையே நம்ம போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்முலா ஃபார் பீட்டா அப்படின்னு சொல்லும்போது லாம்டா இன்ட்டு கேபிட்டல் டி டிவைட் பை ஸ்மால் டி. இங்கே நமக்கு ஸ்மால் டியோட வேல்யூ இருக்குது, பீட்டாவோட வேல்யூ கொடுக்கல, வேவ் லென்த் மட்டும்தான் இருக்குது, கேபிட்டல் டியும் இல்லை. பட் தே ஹேவ் கிவன் டீட்டா ஸ்மால் டி லாம்டா. இது டக்குன்னு உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரணும், டி சைன் டைட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. ஃபஸ்ட்டு டிஃப்ராக்ஷன் சொல்லும்போது என்னோட வேல்யூ 1, அதை கேன்சல் பண்ணுங்கள். டி இன்ட்டு சைன் 30 விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டாவுடைய வேல்யூவான 5000 இன்ட்டு 10⁻−10. sin theta என்பது 1/2. இது மல்டிப்ளை ஆச்சுன்னா 10,000 into 10⁻−10 which is nothing but 10 to the power of -6 meter which is 1 micrometer. இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா நம்ம முன்னறிப்புக்கு வராமல் 10⁻−6 முதல்ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். இல்லை, 3 ஆன்சர் 10⁻−5 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 10 to the power of -1 into 10 to the power of -5 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.1 into 10 to the power of -5 அப்படிங்கிற ஒரு ஆன்சரை பார்க்குறேன். அப்படி பார்த்தாலுமே 0.1ங்கிற ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் புரியுது, சென்டிமீட்டரில் இருக்குது. கவனிச்சிங்களா? ஸோ சென்டிமீட்டரில் இருக்குன்னா என்ன செஞ்சாகணும், அப்போது 10 to the power of -2 into 10 to the power of -4. ஏன்னா 10⁻−2 சென்டிமீட்டரு, 10 to the power of 4 அப்படிங்கிற ஆன்சர். சரி, 10⁻−4 சென்டிமீட்டர்னாவது ஒரு ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. அங்கேயும் 10⁻−5 தான் இருக்குது. ஸோ இது எனக்குமே ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் காட் கன்ஃபியூஸ்ட். அப்போ தான் என்னென்னு எழுதுனேன்னா 10 into 10⁻−5னு போட்டு பாருங்கள். அப்போ 1 - 5 = 10 to the power of -4 சென்டிமீட்டர் வருதா? ஸோ அதை தான் ஆப்ஷன் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. 10 into 10⁻−5 which is nothing but 1 - 5னா -4 சென்டிமீட்டர் தான். ஆல்ரெடி நம்ம 10⁻−2 சென்டிமீட்டராக மாற்றிட்டோமே. ஸோ இப்படியாக கொஸ்டினும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் இருக்கும். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்த விடுற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்கு வரவே வராது. ஏன்னா 10⁻−4 வரைக்கும் ஓகே, இந்த 1 - 5ங்கிற கான்செப்ட்லாம் நமக்கு மண்டையில் டக்குன்னு உதிக்கவே உதிக்காது. ஸோ உங்களுக்கு நேரம் அதிகமாகும், உங்கள் நேர செலவழிப்பு நீங்கள் அதிகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆகும். சரிங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Unpolarized light is incident on the dielectric of refractive index 0√3. What is the angle of incidence if the reflected beam is completely polarized? Theta mu, இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா mu = tan theta. மியூவோட வேல்யூ 0.3 which is equal to tan theta. theta = tan inverse of √3 அப்படின்னு சொல்லும்போது
60 டிகிரி. ஸோ 60 டிகிரிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு டக்குன்னு இங்கே 5/2 which is equal to 60 டிகிரின்னா நம்ம போட முடியாது. தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் போலாரைசேஷன் ஆங்கிள். ஸோ போலாரைசேஷன் ஆங்கிளும் ஃபேஸ் ஆங்கிளும் ஒன்று கிடையாது, இது வேறு இது வேறு. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட், த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் எ சர்டன் மீடியம் இஸ் sin inverse of 2/5. The polarization angle of the medium is what அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலாரைசேஷன் ஆங்கிள் தீட்டா பி கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னா மியூ ஈக்குவல் டு tan தீட்டா ஆஃப் பி. இங்கே மியூவோட வேல்யூ நம்ம கொடுக்கப்படல. ஆனால் அதே நேரத்தில் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன, தீட்டா which is equal to sin inverse of 1/5 which is nothing but 1/mu equal to sin theta. அப்போ மியூ இங்கே மேலே போகும் 1/sin theta. the value of sin thetaங்கிறது என்ன 2/5. அப்போ 1/2/5 equal to tan theta. 5 மேலே போச்சுன்னா 5/2 which is equal to tan theta. theta equal to tan inverse of 5/2. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா நம்ம tan inverse of 2/5ங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு ஃபார்முலாவையும் இணைச்சி அந்த வேல்யூவை நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது விச் இஸ் ஃபார் கொஹிரன்ட் சோர்ஸஸ்க்கு மட்டும்தான். இன்கோஹிரன்ட் சோர்ஸஸ் இன்டர்ஃபரண்ட் ஆகாது, இட் வில் நெவர் இன்டர்ஃபியர். அப்படி இன்டர்ஃபியர் ஆனாலும் தெர் வில் பி நோ ஃப்ரிஞ்சஸ், பேட்டர்ன்டு ஃப்ரிஞ்சஸ் நமக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ கொஹிரன்ட் சோர்ஸஸ்க்கு மட்டுமே அப்ளிகபிள். ப்ரூஸ்டர்ஸ்லா உங்களுக்கு தெரிஞ்சது தான், மியூ ஈக்குவல் டு tan பை. தென் டிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, அது இந்த ஆப்ஷன் இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். லாஸ் ஆஃப் மேலஸ் அப்படின்னு சொல்லும்போது I ஈக்குவல் டு I0 cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஹவ் இட் கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லிட் வித் டிவைடர் பை லாம்டா அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லிட் வித்துங்கிறது ஸ்மால் டி டிவைடர் பை லாம்டா, தட் இஸ் டிஃப்ராக்ஷனா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே நம்ம ஸ்லிட் வித்துக்கு பதிலாக ஃப்ரிஞ்சு வித் எடுத்தோன்னு வைங்க, பீட்டா டிவைட் பை லாம்டான்னு போட்டிங்கன்னா லாம்டா டி டிவைடர் பை ஸ்மால் டி இன்ட்டு லாம்டான்னு போட்டால் இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் தட் இஸ் ராங். நமக்கு வர வேண்டியது ஸ்மால் டி ஸ்லிட்டோட வித்து டிவைடர் பை லாம்டா அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது வாட் இட் ஆக்சுவலி ப்ரொஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் நமக்கு திஸ் இஸ் யுவர் ஸ்க்ரீன், இதுதான் நம்மளுக்கு பேட்டர்ன் இல்லையா. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்டோட வேல்யூ நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அதோட வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை டியூன் பண்ணும்போது நமக்கு கரெக்டான பேட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் அச்சீவிங் த ப்ராப்பர் டிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லிட் வித் கேப்ட ஸ்மால் டி டிவைடர் பை லாம்டா அப்படிங்கிறது இதற்கான ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்குது. டிவைட் பண்ணிங்கன்னா விச் இஸ் நோ யூனிட். ஓகேங்களா. இது வந்து ஃபைன் டியூனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் சேரும். ஸோ அதன்படி நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். இட் இஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன் ஸ்மால் டி அண்ட் லாம்டா. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற பேட்டர்னும் இந்த இன்டர்ஃபரன்ஸோ கம்ப்ளீட்லி நாட் டிபெண்ட் அப்பான் கேபிட்டல் டி. ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இது கிடையவே கிடையாது. ஸ்க்ரீன்கிற டிஸ்டன்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஹவ் யூ ஆர் டியூனிங் த வித் ஸ்லிட் ஆஃப் த ஸ்லிட்டோட வித்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டியூன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனோட சைஸோ ஸ்க்ரீனோட டிஸ்டன்ஸையோ பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ வாட் எவர் மேபி த கொஸ்டின் ஆஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகட்டும் டிஃப்ராக்ஷன் ஆகட்டும், இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் டி. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதோட இந்த சம்மில் தேவைப்படுற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டி எதற்குமே தேவைப்படாது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணோம். தேவைப்படாதுன்னு இல்லை, வித்து கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த இடத்துல கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி கால்குலேஷன்ஸுக்கு மட்டும்தானே தவிர இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான். ஏன்னா டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, இது இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. இட் இஸ் என்டையர்லி டிபெண்ட் ஆன் ஸ்மால் டி அண்ட் வேவ்லென்த் தட் இஸ் கால்ட் அஸ் லாம்டா. சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன், இன் டபுள் ஸ்லிக் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் த மோனோக்ரோமேட்டிக் வேவ்லென்த் ஆஃப் லாம்டா த இன்டென்சிட்டி இஸ் எம் யூனிட் அப்படிங்கிறத பார்க்குறோம். த இன்டென்சிட்டி வந்து இப்போது லாம்டா டிவைடர் பை தி வேர் த பாத் டிஃப்ரென்ஸ் டெல் எக்ஸுங்கிறது லாம்டா பை 3 இருக்கும்போது வாட் வில் பி த ஃபைனல் ப்ரொபோர்ஷன் ஐ டேஷ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் டிஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பாத் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. பாத் டிஃபரன்ஸ் அண்ட் த வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடர் பை 3. ஃப்ரம் தட் வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபேஸ் டிஃபரன்ஸ். எதனால் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு I0 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அல்லது காஸ் ஸ்கொயர் 5 டிவைடர் பை 2. ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூ ஆஃப் தீட்டா அதை கண்டுபிடிக்கணும் அல்லது ஃபேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது 2π இன்ட்டு டெல் எக்ஸ் டிவைடர் பை லாம்டா அல்லவா. அந்த ஃபார்முலாவில் டெல் எக்ஸோட வேல்யூவில் லாம்டா பை 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா கட்டு. ஸோ 2π டிவைடர் பை 3 அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ 2π டிவைடர் பை 3 எப்படின்னா 120 டிகிரிகள். ஸோ அந்த பையோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 120 அப்படின்னு சொன்னால் -1/2 அதை ஸ்கொயர் பண்ணும்போது 1 டிவைடர் பை 4 தட் இஸ் I0 டிவைடர் பை 4ன்னு எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு எம் யூனிட்னு பேர். அப்போது இந்த I0ங்கிறது எம்னா m டிவைடர் பை 4 யூனிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இதில் அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா 5 டிவைடர் பை 2 தானே வரணும்.
அப்போ ஆல்ரெடி 120 இருக்குது. அப்போ 5 which is equal to 240ன்னு ஏன் நம்ம போடலை அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி வரும்போது பொலாரைசிங் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இல்லை. ஸோ இஃப் இட் இஸ் அ பொலாரைசிங் ஆங்கிள்னு சொல்லும்போது இங்கே 5/2 அப்படிங்கிறது பார்க்குறோம். இட் இஸ் நாட் பொலாரைசிங் ஆங்கிள். ஃபேஸ், ஸோ ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறது டைரெக்டாக அந்த வேல்யூ நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த இடத்துல by2க்கு வேலை கிடையாது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கண்டுபிடிக்கிற இந்த 5a which is nothing but 5/2. இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் ஃபார்முலா பேஸில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா, கண்டுபிடிக்கிறது இட் இஸ் ஆக்சுவலி 5/2 தான் அவங்க இங்கே நம்ம சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை ஆங்கிள் 60 டிகிரினோ இல்லை 50 டிகிரிஸ்னோ இல்லை 80 டிகிரிஸ்னோ இந்த மாதிரியான வேல்யூஸ் கொடுக்கும்போது அங்கே 5/2 அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு 60/2 போடலாம், 50/2 போடலாம், 80/2 போடலாம். ரைட்டா? நம்ம இங்கேருந்து அவங்களோட வேவ் லென்த்தோட வேல்யூ பாத் டிஃபரன்ஸோட வேல்யூ கொடுக்கும்போது அங்கே இட் இஸ் ஆல்ரெடி 5/2 தான். அதனால் அந்த வேல்யூ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் இதற்கான சரியான வழிமுறையாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் டஃப் லெவல் ப்ராப்ளம்ஸுங்கிறது அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கு. த நெக்ஸ்ட் கொஸ்டின், தி YDS apparatus shown in the figure the condition of dark fringe அப்படிங்கிற வார்த்தையை இங்கே பார்த்துட்டோம். ஸோ டார்க் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லும்போது 2n-1 divided by 2 into lambda. ஒன்று இந்த ரெண்டு ஆப்ஷன் தான், இது ரெண்டுமே கிடையாது. பிகாஸ் both of them for bright fringes. சரி, அப்போ டார்க் ஃப்ரிஞ்சஸை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? ஸோ இந்த ஸ்லிட்லேருந்து எனக்கு ரெண்டு விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ த ட்ராவல் ஆஃப் L1 and L3 ஒரு சீரீஸ்லையும் இங்கே ட்ராவல் ஆஃப் L2 and L4 ஒரு சீரீஸ்லையும் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. இதுவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இது எங்கேருந்து ட்ராவல் ஆகுதோ அது ரெண்டும், அதுக்கப்புறம் எங்கே முடியுதோ அது ரெண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. தட் இஸ் ராங். தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் L1 + L3 - L2 - L4 which is equal to 2n-1 into lambda divided by 2 அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் பக்கா தியரட்டிக்கல் கொஸ்டின், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர் தான் அது. இட்ஸ் a லாஜிக். ஓகே, ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். The light of wavelength lambda is incident on a slit with a D. The resulting diffraction pattern is observed on the screen at a distance of capital D. All okay. The linear width of the principal maximum is equal to width of the slit if D equals what? So questionல இதில் ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னா, லீனியர் விட்த்தும் ஈக்குவல் டு வித் ஆஃப் த ஸ்லிட். அப்போது பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி. ஒருவேளை இந்த பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டின்னு போட்டிங்கன்னா செம்மையாக தொலைஞ்சிச்சு. ஸோ இதை போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கேபிட்டல் டியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம், பி விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டி டிவைடட் பை ஸ்மால் டி இன்ட்டு என் எடுக்கிறோம். ஏன்னா என்னோட வேல்யூ என்னங்கிறது நம்ம கொடுக்கல. ஸோ ஐ ஹாவ் டு சூஸ் திஸ் வேல்யூ ஆஃப் என். அடுத்து ஸ்மால் டி விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை ஸ்மால் டி. ஏன்னா பீட்டாவோட வேல்யூ டியாக இருக்கா. ஸோ இந்த டியின் டி மல்டிப்ளை பண்ணும்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டி. இப்போது இந்த இடத்துல இந்த ஸ்டேஜை விட்டுருவோம். ஸோ டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு கேபிட்டல் டி. அப்போ கேபிட்டல் டி விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை லாம்டா. இந்த ஆப்ஷன் இருக்கா? எஸ். டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 லாம்டாங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் டி ஸ்கொயர் டிவைட் பை லாம்டாங்கிற ஆப்ஷனே இல்லையே. அப்போ தான் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பிரின்சிபல் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது த வேல்யூ ஆஃப் என் விச் இஸ் ஈக்குவல் டு 2. நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்னை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இங்கே 1 இங்கே 2. அப்போ 2 மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரிக்கும்போது த வேல்யூ ஆஃப் என் பிகம்ஸ் 2. இந்த 2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது பாட்டமுக்கு போகுமா, போச்சுன்னா 2 லாம்டா டி. இந்த 2வையும் கீழே போச்சுன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 லாம்டா விச் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு சப்போஸ் குழப்பணுன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் 100% அதான் சூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக ஃபார் சிங்கிள் பேட்டர்ன். அப்போ நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை பொறுத்த மட்டும் பிரின்சிபல் மேக்ஸிமம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு 2 விஷயங்கள் இருக்குது, 2 பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் நமக்கு எவ்வளோ 2 பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அப்போ என்னோட வேல்யூ நம்ம 2ன்னு போட்டாகணும். ஸோ த வேல்யூ ஆஃப் 2 இஸ் கெட்டிங் டிவைடட். சரிங்களா? இப்படியும் கொஸ்டின்ஸ் இருக்கும் கொஞ்சம் லெவலில். அதுக்காக தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். With what speed should a star move with respect to us so that the beam of wavelength 460 nanometer observed at 460.8 nanometer? ஸோ 2 லாம்டா இருக்குது, ஸ்பீடோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா வி லாம்டா 1 லாம்டா 2 கேட்டாங்கன்னா அங்கேருந்து நமக்கு சி ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம். we have to find the value of c. ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்ன, அதுக்கான ஃபார்முலா டெல்டா லாம்டா டிவைட் பை லாம்டா ஈக்குவல் டு வி டிவைட் பை சி. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வியை தனியாக வச்சிங்கன்னா சி இன்ட்டு டெல் லாம்டா டிவைட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸. டெல் லாம்டான்னு சொல்லும்போது 460க்கும் 460.8க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. 0.8 × 10⁻⁹. த இனிஷியல் வேல்யூ 460 × 10⁻⁹. ரெண்டும் கட்டாக தான். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வாட் டைம் கேட்டிங்கன்னா 0.5 × 10⁸.
இப்போ எனக்கு மீட்டர் பர் செகண்டில் 500 சொச்சத்துக்கு இந்த வேல்யூ கிட்டத்தட்ட எனக்கு மேட்சபிளாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், 0.5 × 10⁻8 என்னென்னு பிரிக்கலாம்னா -500 × -3 10⁻3 which is equal to 0.5 அல்லவா. 500 × 10⁻3ன்னு போட்டிங்கன்னா 0.5. இந்த -3 + 8 அப்படின்னு போடும்போது 500 × 10⁵ மீட்டர் பர் செகண்ட். ஓகே, கிட்டத்தட்ட எனக்கு ஆப்ஷன் நம்பர் 2 கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு கிளிக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம போடலை. 500னா 521 இருக்கும். அந்த பேசிஸில் நான் போடும்போது தான் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. 10⁵ இருக்குது, இங்கே வெறும் தான் இருக்குது. சரி, இதை நான் கிலோமீட்டராக கூட மாற்றுறேன். 500 × 10⁻2 × 10⁻3 மீட்டர் தட் இஸ் கிலோமீட்டர்னு போட்டாலும் 50000. அப்போ 5 × 10⁴ கிலோமீட்டர் பர் செகண்ட் அதை தான் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா அங்கே கிலோமீட்டருங்கிற வார்த்தையும் இல்லை. அப்புறமா தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, த ஸ்டார் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் அஸ். இருக்கிற வேல்யூஸ்லாம் இல்லை, இதை தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஆனால் இந்த ஆன்சரோட வேல்யூ கொடுக்கப்படலனாலும் இந்த ஆன்சருக்கு மேட்சிங்காக இது 3 இல்லைல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது எல்லாத்தையும் தாண்டின அளவுக்கு, இந்த 3த்தையும் தாண்டின அளவுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, நம்மளை தாண்டி ஸ்டார் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, லாஜிக்கலாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்சர் இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு நாமே திருப்பி இந்த 500 நோக்கி எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம யூனிட் கன்வர்ஷன்லேயே போயிட்டுருக்கும் நம்மளோட மைண்டு. ஸோ அப்படிக்கான கன்ஃபியூஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். இப்படியானப்பட்ட கொஸ்டின்ஸும் வரலாம். அதற்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், காஷியஸாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? The next one, resolving power based question. A telescope of objective of length 10 cm அப்படின்னு டயாமீட்டர்னு சொல்லும்போது that is nothing but your aperture, and then it is situated at a distance of 1 km between two objects. So capital D which is equal to 1 km. The minimum distance between the object which can be resolved by a telescope when the mean wavelength of 5000 angstrom is in the order of dash. ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இட் இஸ் லைக் ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒய் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை டி. லாம்டாவோட வேல்யூ இருக்குது, கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது. ஸோ செட் பண்ணும்போது லாம்டா 5000 × 10⁻−10 × 10⁻3. ஏன்னா கேபிட்டல் டிங்கிறது 1 கிலோமீட்டரு விச் இஸ் 10⁻3. ஸ்மால் டியோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். அப்போது 10 × 10⁻−2 அப்படின்னா 10⁻−1 மீட்டர். ஸோ இதை ஸ்டெப் பண்ணிங்கன்னா -9. அப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணும்போது 5 × 10⁻−3 மீட்டர் விச் இஸ் 5 மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கிடச்சிருச்சுன்னா கூட எனக்கு நியர்பை ஆன்சர் 5 மீட்டர் இருக்குது, கிடையாது. 0.5 மீட்டர் கிடையாது. ஏன்னா இட் இஸ் 0.005 மீட்டர். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 5 × 10⁻−3 தான் இல்லையா. ஸோ அது வேல்யூவும் கிடையாது. 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதும் டெஃபினெட்லி நோ. 50 சென்டிமீட்டர் அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர் வேணால் வரும். அப்படி பார்க்கும்போது எனக்கு நியர்பை வேல்யூவாக நான் பார்க்குறது 6 mm நான் சூஸ் பண்ணலாம். பட் இங்கே டெலஸ்கோப்போட அப்பேச்சர் டயாமீட்டர்னு கொடுக்கும்போது அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ டெலஸ்கோப்புன்னு சொல்லும்போதே நமக்கு ரிசால்விங் பவர் ஆர்பியோட ஃபார்முலா தான் நம்ம எடுக்கணும். ஆர்பி விச் இஸ் ஈக்குவல் டு 1/d θ விச் இஸ் ஈக்குவல் டு a டிவைட் பை 1.22 லாம்டா. இப்போ நான் இந்த d θ தான் எடுக்கிறேன். ஸோ இந்த d θ விச் இஸ் ஈக்குவல் டு 1.2 லாம்டா டிவைடட் பை d. இந்த தான் என்ன செய்யணும், எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் டின்னு போட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே செஞ்ச y விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை டி அதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே 1.22 மல்டிப்ளை ஆகுது. அப்போ 12×5 6 60 அப்படிங்கிற பாயிண்டில் 6.1 × 10⁻−3 mm 6 × 10⁻−3 மீட்டர். ஸோ தேட் இஸ் லைக் 6 mm அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு மெத்தடுமே உண்டு. பட் ஆக்சுவலாக திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் மெத்தட் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா டி டீட்டாவோட வேல்யூவை நம்ம என்னன்னு செய்யலாம், அன்னோன் டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் டி அப்படின்னு நம்மளுக்கு தேவையான சுச்சுவேஷனில் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். இந்த ஃபார்முலா இட்ஸ் அ ரேர் ஒன் ஆல்சோ. அதனால தான் என்ன பண்ணேன், இந்த ஃபார்முலாவில் இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அன்னோன் டிஸ்டன்ஸ் ஒய்ங்கிற ஃபார்முலாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். நம்மளோட கெட்ட நேரம் இங்கே 5 mm அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் டோட்டலாக மிஸ் பண்ணது என்ன சார், ஒரே 1 mm வித்தியாசத்துக்காக இவ்வளோ பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. அந்த 1 mmல தான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்க போகுது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ பி கேர்ஃபுல் வித் தட் கொஸ்டின்ஸ். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி பார்ட். ஸோ சாப்டர் 25 ஓவர். கொஸ்டின்ஸ்னு பார்த்தா இவ்வளோ தானான்னு கேட்டால் தீஸ் ஆர் தி மாடல்ஸ், ரிப்பீட்டடாக கேட்கப்படக்கூடிய மாடல்ஸ். அதில் சின்ன சின்ன அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 26 டியூவல் நேச்சரில் சந்திப்போம். வழக்கம் போல் தான் டியூவல் நேச்சரில் கொஞ்சம் தியரிட்டிக்கல் ஸ்டஃப் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால மேபி வீடியோஸோட கவுண்ட் வேணால் குறையலாம். பட் நோ இஷ்யூஸ்.
எப்போதும் நம்ம பண்ணுற அதே டைப் தான். கான்டென்ட் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆஃப்டர் தட் எம்சிக்யூ. அந்த பேட்டர்ன் நமக்கு எப்போதும் போல் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். மேபி கண்டென்ட் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், எக்ஸாம்பிள் அண்ட் என்சிஆர்டிஸ் வேணால் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆஸ் பர் ஃப்ளோ நமக்கு போயிட்டே தான் இருக்கும். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.